தான் இருக்கும். ஐகான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் கார் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது நம்ம வந்துட்டு எடுத்தது. ஆனுவல் கார்னா வீல் ஸ்பின் பண்ணணும்ப்பா. லிஃப்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி ஃபன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிருக்கோம். என்ன பண்ணுறீங்க? தாய் மசாஜ் மூச்சடிச்சு செத்துப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ராலி கார் ஓட்டுற மாதிரியே இதை வந்துட்டு ஓட்டலாம், ஹேண்டில் பண்ணலாம். இதோட ஹேண்ட்லிங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளஸ் ஐகானோட ஹேண்ட்லிங் ராலி கார் மாதிரி ஓட்டலாம் இதை. நிஷாந்தியா, வெல்கம் டு மை சேனல். எஸ், நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்களே அதே லொக்கேஷனில் நம்ம இங்கே இருக்கோம். பட் நான் வேறு கார். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஐகான். இது வரைக்கும் நான் ஃபோர்ட் ஐகான் எதுலையும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராமை தவிர. ஸோ மறக்காமல் வேறு எதனா அப்டேட்ஸ்லாம் டக்குன்னு வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமை போய் வந்துட்டு செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நம்ம ஐகானோட தான் இருக்கும். ஐகான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் கார் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது நம்ம வந்துட்டு எடுத்தது. ஸோ எதனா கிரேசி ஐடியாஸ் சொன்னால் அந்த கிரேசி ஐடியாஸை வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த கார் எடுத்தது. இத்தனை நாள் கார் வந்துட்டு பெயிண்ட் கூட பண்ணாமல் ஒரு மாதிரி அக்லியாக இருந்துச்சு. பட் ஆனால் கார் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெயிண்ட் பண்ணி இருந்துச்சு. பட் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூ, இந்த பேண்டமிக் லாக்டவுன்லாம் இருந்ததுனால ஒரு 1 month வண்டி ரூம்லேயே இருந்துச்சு. ஸோ நேற்று தான் போய் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நேற்று நடந்த சின்ன ஃபன்ஸ்லாம் அந்த இடத்துல ரூமில் நடந்த ஃபன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ போயிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கார் ஓட்டுறது அதை பற்றிலாம் வீடியோ வந்து பார்ப்பீங்க. ஹே நிஷாந்தியா, வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரப் கேராஜ்லாம் இருக்கும். நம்மளோட ஐகான் ப்ராஜெக்ட் கார் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ ஐகான் ப்ராஜெக்ட் கார் இது வரைக்கும் நான் ரிவ்யூ போட்டதில்லை. சரி, ஒரு தரமான ரிவ்யூ போகலான்னு நினச்சேன். இப்போ தான் பெயிண்டிங்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். ஸோ ரூம் ஷிஃப்ட் பண்ணுறதுனால எல்லாமே வந்துட்டு ஐகானில் வச்சிருக்கோம். ஐகானை ட்ரைவ் பண்ண போகிறது தான் வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடம் இல்லாத மாதிரி ஃபுல் பண்ணியாச்சு. நான் கிளம்பலாமா? ஸோ வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இடம் இல்லை. மொத்த ரூமே வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பூட்லேயும் வந்துட்டு இடம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். நான் தான் ஓட்டப்போ வீல் ஸ்பின் பண்ணாமல் எப்படிப்பா வண்டி எடுக்கிறது? மேனுவல் கார்னா வீல் ஸ்பின் பண்ணணும்ப்பா. இதுதான்ப்பா ஹாப்பினஸ்ஸு. ஸோ ஆக்சுவலாக ஐகானோட ஓனர்ஸ்க்கு தெரியும் லைக் ஐகான் வந்துட்டு எப்படி ஹேண்டில் ஆகும்ட்டு. ஒன் சச் அண்டர் ரேட்டட் கார்னு கூட சொல்லலாம். அந்த காலத்தில் லைக் லான்சர் இதுக்கெலாம் கிடைச்ச அளவுக்கு ஃபேம் வந்துட்டு ஐகானு கிடைக்கல. பட் ஸ்டில் வண்டி வந்துட்டு டோட்டலாக டைனாமிக்காக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹேண்டில் ஆகிறதுக்கும் அந்த ஒரு சோல் கனெக்டட் ஃபீல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த கார்லேயும் ஆக்சலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து 1.3 லிட்டர் பெட்ரோல். ஸோ இதுவும் நம்மளோட ப்ராஜெக்ட் கார் தான். பட் இந்த ப்ராஜெக்ட் காரை பற்றி இது வரைக்கும் நான் பெருசாக போடவே இல்லை. பிகாஸ் வண்டி இத்தனை நாள் வந்துட்டு பட்டி டிங்கரிங் சொல்லிட்டு பாடி ஷாப்லேயே நிறைய நாள் இருந்துச்சு. இப்போ தான் பாடி ஷாப்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு வெளில பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஸ்டாக் பெயிண்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் சன்லைட்டில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ வண்டி பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்துட்டு ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்மளோட S60 பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே தான் இருக்குது. அப்படியே S60 பக்கத்தில் போய் நிப்பாட்டிடுவோம். S60 பக்கத்தில் இடம் இல்லை போலையே. ஸோ S60 இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, சென்ட்ரு மிரரை காணோம். சுட்டுட்டியாண்ணா? உள்ளே போட்டாங்களா? கம்ப்ரெஷனால இது ஆச்சா இல்லை எவனா வேணும்னா வெறுவியில் எத்தனாவது போட்டானா என்னன்னு தெரில. பட் நான் இதாச்சு. ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் நான் ஒன்றும் ஃபுல்லாக சுற்றி காமிக்கல உங்களுக்கு. 360 டிகிரியில் வண்டி ஃபுல்லாக பொருளை வச்சுட்டு இறங்கவும் முடியல. ஸோ இதுதான் வந்துட்டு வண்டியோட பெயிண்டிங்கு. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு அலாய்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இன்னும் வண்டி அலாய்ஸ் மாற்றலை. வண்டி சில்வர் கலர் வண்டி இருந்துச்சு. ஸோ சன்ஷேடில் இந்த ப்ளூவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறமாக இருக்கும். பட் வண்டி வந்துட்டு 1 மாதமாக எடுக்கல, அப்படியே நின்றுட்டு இருந்த வண்டி. அதனால் அழுக்காக இருக்குது. வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி சும்மா ஒரு கோட்டிங் எதனா கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் நியூ ஃப்ரெண்ட். இதை கையிலே வச்சுக்க தெரியுது மம்மி. இது இந்த லிஃப்ட்டில் போகலாம். பக்கத்து லிஃப்ட்டில் போயிருக்கலாம். பட் இந்த லிஃப்ட் தான் ஃபன்னான லிஃப்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணி ஃபன் பண்ணிட்டுருக்கலாம். ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். ஃபோன் பட்டன் எங்கே? ஃபோன் பட்டன் பக்கத்து லிஃப்ட்டில் இருக்குது. நம்ம வாழ்ந்த வீடை கடைசியாக ஒரு வாழ்ந்த வீடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ரூம் வெக்கேட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி இந்த ரூம், அதாவது வந்துட்டு ஒரு 2-3 ரூம் இதே ஏரியா எடுத்து பண்ணீங்க. என்ன பண்ணுறீங்க? தாய் மசாஜ். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சோகால் ரைடர், சூப்பர் பைக் டெக்னீஷியன். உண்மையை சொல்லணும்ப்பா. ஸோ டேவித் ஐகான்னு சொல்லிட்டு ஒரு விளாக் பண்ணிருக்கேன்ப்பா. ஐகானில் வீல் ஸ்பின் ஐகான் வரும்போது மாடை செத விட்டோம்.
வண்டியில எதுவும் பண்ணாதண்ணா மேனுவல் நம்ம டெய்லி சம்பவம் பண்றதுலாம் வந்துட்டு டெய்லி பேசிஸ்ல பண்றது மேண்டேட்ரி எதை லாக் பண்றனோ இல்லையோ இந்த மாதிரி சம்பவங்கள் பண்றதும் மேண்டேட்ரி அப்ப அதை கீழே போட விட்டுருக்கோம் நம்ம. ஸோ இதுல போடுறதா இதுதான் பாத்தீங்கன்னா ஐகானோட சாவி. ஆக்சுவலா உள்ள ஒரு ரூபா காயினை போட்டு அதுக்கு மேல எம்சில் தானே இது. என்னது இது? அது வந்து சாணியா? சாணில வண்டி சாவியை ஒன்ட்ட கொடுத்தா என்னப்பா பண்ணி வச்சிருக்க வண்டி சாவியை? இதை நான் ஷிஃப்ட் டிசைனுக்கு வாங்கி போட்டது இந்த கீ செயின் வழியா திங்ஸ் எல்லாம் காலி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. என்னடா பக்கெட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, நான் எங்கடா உட்கார்றது? எப்பா பாத்ரூம் பக்கெட்லாம் போட்டு வச்சிருக்கேப்பா உட்கார இடத்துல. என்ன நவீன முறை டெக்னாலஜியா? ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருக்கியா? அடப்பாவி, காரோட வெயிட் ரிடக்ஷன் மொத்தத்தையும் கழட்டிடுறோம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரூமையே காருக்குள்ளே ஏற்றி மொத்தத்தையும் வந்துட்டு நாசம் பண்ணி வச்சிடுறோம். ஏன்ப்பா இப்படி பண்ணுற? இதில் கேட்டால் நவீன முறைன்னு சொல்லிட்டு ஃபோன் அந்த இடத்துல வச்சு படம் பார்த்துட்டு இருக்க ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஏசி வந்துட்டு எல்லாத்தையும் உனக்கே திருப்பிக்கிற. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுற? ஸோ இந்த ஐகானோட பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கன்னா இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆட் பண்ணி விட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ப்ளூ கலரில் இருக்குது. பட் வண்டி வந்துட்டு ஒரு மாதமாக வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணல. ஸோ அதனாலே வண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்காக இருக்குது. பட் நான் வண்டி வந்துட்டு வேறு மாதிரி கலரில் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஒரு 2 months தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி பெயிண்ட் பண்ணி. ஒரு 2 to 4 months மேபி இருக்கலாம், ஒரு 4 months இருக்கலாம்னு நினைக்கிறேன். பெயிண்ட் அடிச்சு ஒரு 4 months இருக்கலாம். பட் வண்டி எடுக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், இப்போ ரூமை வந்துட்டு காலி பண்ணுறதுனால ரூமில் இருந்த எல்லா திங்ஸு, என்னோடது ஃப்ரெண்ட்ஸுது எல்லா திங்ஸை வந்துட்டு உள்ளே போட்டு உட்காரத்து கூட இடம் இல்லாமல் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ வண்டி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியை பற்றி சொல்லியிருப்பேன், என்னெல்லாம் பண்ணலான் இருந்தேன், என்னென்னா இருந்துச்சுன்ட்டு. ஸோ வண்டியை ஃபர்ஸ்ட் நான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தேன்னா, ஒரு மினி ப்ராஜெக்ட் கார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எந்த ரோட்லேயும் இந்த மாதிரி ரோட்லேயே வந்துட்டு அப்படியே ஃபன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்துட்டு எதனா ஒரு கிரேசி ஐடியாஸ் தோணுச்சுன்னா லைக் ரியர் டிஸ்கன்வர்ஷனாக இருக்கட்டும், சும்மா நம்மளே எதனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு. பட் அது வந்துட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒருத்தரால் மட்டும் அது பண்ண முடியாது, செட் ஆஃப் பீப்புள் வேணும். பட் யாருமே ரெடியாக இல்லை. அதனால நான் என்ன பிளான் போட்டேன், சரி இதையே வந்துட்டு ஒரு வேறு ப்ராஜெக்ட் காராக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் பெயிண்டிங் அடிச்சிருந்தேன். கோல்டு கலர் பிபிஎஸ் அலாய்ஸ் பிளான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு கோல்டு க்ரோமில் வரும். ஸோ இந்த ப்ளூக்கும் கோல்டு க்ரோம் பிபிஎஸ் அலாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் காம்போவாக இருக்கும். மேபி அந்த அலாய்ஸோட ஃபோட்டோவும் எடுத்திருப்பேன். நான் இங்கே எங்கன்னா ஆட் பண்ணி விட்றேன் அந்த அலாயோட ஃபோட்டோஸையும். ஸோ இப்போ நம்ம இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு ஹேண்டில் ஆகும். ஸோ ஐகான் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த ஓல்ட் ஸ்கூல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லாக் வந்துட்டு போட்டு அப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாப் பட்டன் கிடையாது. ஈவன் இதுக்கு வந்து சாவிக்கே ஒரு பின்கதை இருக்குது. அந்த பின்கதை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ காமிச்சிருந்தேன் இல்லையா நேற்று என்னெல்லாம் ஆச்சுன்ட்டு. ஸோ அந்த கதையில் பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ரோ சப்மேன் இருக்காப்புல ஆல்ரெடி உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் சப்பாங்கல் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் வண்டிக்கு வந்துட்டு ஃபியூல் அடிக்கணும். ஃபியூல் கம்மியாக இருக்குது. பட் ஃபியூல் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஃபன் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம இதில் ஃபன் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஃபன் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்துருவாங்க. ஸோ காரோட இன்டீரியர்ஸில் வந்துட்டோம். வண்டியோட ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா 13,117 இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் அடிக்கும்போது தான் வந்துட்டு நம்ம டோட்டலாக கழட்டினதுனால அதை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்ததே பார்த்தீங்கன்னா 10,000 kilometers. வண்டி வந்துட்டு டாப் பண்ணல, எதுவுமே பண்ணல. நிஜமாக வண்டி எடுக்கும்போது 10,000 kilometersலாம் தான் இருந்துச்சு. ஸோ யார்கிட்ட கதை கொடுக்குற 10,000 kilometersல எப்போ வண்டி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு 2005 மாடல் வண்டி. 10,000 kilometersலாம் கிடச்சிது. என்னன்னா வண்டி இதில் வேலை பார்த்தவர் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த காரோட ஓனர் வந்துட்டு ஃபோர்டில் இருந்தவர். அவருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் அப்படியே அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்கே எப்போல்லாம் வராரோ அப்போ மட்டும்தான் ஓட்டுவார். மேபி இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருவார். இங்கே லோக்கலில் ஓட்டுறதுக்காக மட்டும் தான் வண்டி இருந்துச்சு. நான் வண்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபியூல் பம்பில் சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார்பரேட்டர் இந்த மாதிரி சின்ன பிரச்சனை தான் இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரெடி பண்ணணும். வண்டி வந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்ததுனால வந்துட்டு ரெடி பண்ண முடியாமல் போச்சு. நேற்று தான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நம்ம இப்போதைக்கு வண்டியில் என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் வைஸில் பெயிண்டிங் பண்ணியிருக்கு. மெக்கானிக்கல் வைஸில் இப்போ வண்டி பர்ஃபெக்டாக ஓடுற அளவுக்கு பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் சின்ன காயில் இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இது போட்டிருந்தேன், மிட்சன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டிருந்தேன். நம்மளுக்கு சும்மா இதில் ப்ளூடூத்தும் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது. இந்த வண்டிக்கு இது போதும்னு சொல்லிட்டு இது 1700 என்னமோ தான். ஸோ 1700 பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கேட்கும் ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணிட்டா. ஏசி ஒர்க் இருந்துச்சு, ஏசி ஒர்க் சரி பண்ணியாச்சு. இப்போ ஏசி எனக்கு வச்சுருந்தா மொத்தத்தையும் உனக்கு திருப்பி வச்சுட்டுக்கிற போகிறாங்க.
ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்மச்சல் தான் சார். ஏசியும் நம்ம ஒர்க் பண்ணியிருந்தது வந்தப்போ வந்துட்டு ஏசி இப்படி இல்லை. ஸோ ஏசி ஒர்க் பண்ணது. வண்டி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், மேனுவல் கியர் பாக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வண்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓட்ட. வண்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6000-6200 ஆர்பிஎம் ரெட் லைன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ த்ராட்டில் படி அந்த இஷ்யூலாம் வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து 5000-5500 ஆர்பிஎம்லேயே வந்துட்டு ரெட் லைன் முடிஞ்சது. கொஞ்சம் அடக்கி ஏறுற மாதிரி இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு காயில்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு வண்டி இருக்கிற கண்டிஷனில் எப்படி ஹேண்டில் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வெளில இருந்து பார்த்துருப்பீங்க என்ன ஃபன் பண்ணுன்ட்டு. ஸோ வந்துட்டு வண்டி ஃபன் கார், நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஃபீல் கொடுக்கும் வண்டி ஓட்டும் போதே. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்குது வண்டியை. பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஃபன் கார்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு அந்த ஃபன் கார். வண்டி வந்துட்டு சூப்பராக ஆகும். வண்டியோட ஹேண்ட்லிங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளஸ் ஐகானோட ஹேண்ட்லிங் ராலி கார் மாதிரி ஓட்டலாம் இதை. ஸோ பார்த்துருப்பீங்க வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஒரு பியூர் ராலி கார் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த ரோட்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரச்சனையே இல்லை. 14 இன்ச் ரிம்ஸோ 14 இன்ச் ரிம்ஸோ தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறோம். செகண்ட் கியரில் இருக்கும். ஸோ அந்த சின்ன லாக் இருக்குது. 3000 ஆர்பிஎம் தான் வண்டி ஏறுது. வண்டியோட ஸ்பீடாமீட்டர் மட்டும் வேலை செய்யலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பட்னா வந்துட்டு என்ன ஸ்பீடு போகுதுன்னு வண்டி போகிற ஸ்பீடை வச்சு கெஸ் பண்ணலாம். செகண்ட் கியரில் வந்துட்டு ரொம்ப லாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து எடுத்தால் தான் வண்டி எடுக்குது. அந்த 3000 ஆர்பிஎம் ரீச் பண்ணுற வரைக்குமே சுத்தமாக லாக் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து வண்டியை பார்த்தீங்கன்னா த்ராட்டில் கொடுத்தா தான் வண்டி ஏறுமே. நம்ம செகண்ட் கியர்லேருந்து த்ராட்டில் கொடுத்தாலாம் வண்டி வந்துட்டு ஏறாது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் ரெட் லைன் போகும்போது தான் பவரே இருக்கும். பட் அதில் இது இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து நம்ம இப்போ ஓட்ட போனால் இப்போ இருக்குது பாருங்கள் சூப்பராக. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட்டில் ஓட்டர் இருந்துச்சு, டபன்னு ஒரு நாய்ஸ் வரும். பட்னா இப்போ அந்த நாய்ஸ் இல்லை. அது ஃபியூல் கன்சம்ஷன் ரொம்ப குடிச்சிட்டு இருந்ததுனால வந்துட்டு அது நம்ம வைக்கல. ஆல்மோஸ்ட் வண்டி ஒரு 90-100 போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், பிரேக் பார்த்தீங்கன்னா 2006 என்ன வண்டி என்ன பிரேக்கில் வந்துச்சோ, ஐ மீன் நான் வண்டி எடுக்கும்போதுலேருந்து அவர் எதுவும் மாற்றிருக்க மாட்டார். ஸோ அதனால் அப்போ என்ன வந்துச்சோ அதிலே தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. நான் எடுத்ததுலேருந்து வண்டியில் வந்துட்டு எதுவுமே கை வைக்கல. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆல் ரைட்டாக இருந்ததுனால. ஸோ பாருங்கள் வண்டி வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ வண்டி வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு கார். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட வண்டியில் ரேட்லிங் நாய்ஸோ இல்லை சஸ்பென்ஷன் நாய்ஸ் உள்ளே கேட்குறதோ எதுவுமே இல்லை. அந்த தட் மட்டும் எனக்கு அந்த பள்ளத்தில் ஏறி இறங்கினா. பட் அது புது கார்லேயும் வந்துட்டு காமன் தான். ஆனால் 15 வருஷம் ஆகியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் கொஞ்சம் கூட அது வந்துட்டு ஃபீல் ஆகலை. ஆல்ரெடி வீல் ஸ்பின் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க, நேற்று பண்ணியிருந்தோம். பட்னா அது பிஓவி ஆங்கிள்லேருந்து இல்லை. பட் பிஓவி ஆங்கிள்லேருந்து நம்ம S60 லான்ச் கொடுத்தோம் இல்லையா, அதே இடம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், லான்ச் கொடுத்துருவோம். தாத்தா பைன் டாப்ல ஒன்னும் இல்லை தாத்தா, இட்ஸ் ஜஸ்ட் அ வீல் ஸ்பின். அவருங்கடா சத்தம் டயர் கீர் வெடிஞ்சிருச்சான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. என்ன ப்ரோ, பாய் மூச்சடிச்சு செத்து போ, அதை போய் திறக்க முடியாது. ப்ரோ மூச்சு விட முடியலடா. வெல்கம் ப்ரோ. இரு வர வெல்கம். ஹாய் ப்ராஜெக்ட் கார். வேணாம் வெளியே ஏறினா என்ன கேள்றா செருப்பால் அடியா.
இந்த டோர் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து திறந்தால் திறக்காது, நான் திறந்தால் தான் இவருக்கு வந்துட்டு விடுதலை. லிவிங் வித் ப்ராஜெக்ட் கார் லைஃப். அவன் குடிச்சு பழகிட்டான், நான் ஊற்றி பழகிட்டான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பாடிஸ் வரும்போது இதுவும் வந்துட்டு ஸ்டாக்லேயே 7-8 தான் கொடுத்துச்சு. இங்கேருந்து சென்னை போயிட்டு வரணும்னா கூட லைக் 110 அப் அண்ட் டவுன் 110 கிலோமீட்டர்ஸ் லைக் ஃப்ரம் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை போயிட்டு வரணும்னா கூட ஒரு 2500 3000 வரைக்கும் போட்ட காலமாக இருக்குது இந்த வண்டியில். காலை கீழே இருக்குது ப்ரோ, கார் மேலே காலை கூடாது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். வண்டி எப்போயுமே ஓட்டும் போது வந்துட்டு அந்த ஒரு சோல் ஃபீலிங் இருக்கும்னு சொன்னேன். ரெட் லைன் கொடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் ரெட் லைன் 5500 தான் ஆகிட்டு இருந்துச்சு. பட் முன்னே பார்த்தீங்கன்னா 6500 ஆர்பிஎம் வந்துட்டு ரெட் லைன் ஆகிட்டு இருந்துச்சு. டிஸ்கே ஆகும். தம்பி மூஞ்சி மாறிடுச்சு. என்னடா தலைமையில் எதோ கேமரா மாட்டிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிரிச்சாப்பில் கிட்ட போய் பிரேக் அடிச்சதும் மூஞ்சி மாறிடுச்சு. ஹாய் ஹாய். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் வண்டி ரேவ் ஆகிறதுல வந்துட்டு இது பிரச்சனை இருந்துச்சு. பட் செகண்ட் கியரில் பாருங்கள் வண்டி எப்படி ரேவ் ஆகிட்டு இருக்குன்னு. செகண்ட் கியரில் ஆல்மோஸ்ட் நான் 80 வரைக்கும் வண்டி ரீச் ஆகும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 65 70 அண்ட் அபோவ் தான் இருந்திருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரேலி கார் ஓட்டுற மாதிரியே இதை வந்துட்டு ஓட்டலாம், ஹேண்டில் பண்ணலாம். நம்ம சிட்டி இந்த டிராஃபிக்கில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் தான் போயிட்டுருக்கோன்றதே கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம செகண்ட் கியர் தான் இருக்கும். நம்ம தேர்ட் கியருக்கு மாற்றவே இல்லை வண்டியை. இப்போ தான் தேர்ட் கியர் மாத்திரம். ஆல்மோஸ்ட் ஒரு 90-100 போயிட்டுருக்கும். என்னோட கெஸ் தான், ஃபீல் பண்ணுறத வச்சு கெஸ் பண்ணுறது தான். 620 15 வருஷம் பழைய வண்டியாக இருந்தாலும் பள்ளத்தில் வர்ற உள்ளே வந்துட்டு ஒரு ரேட்லிங் நாய்ஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் தி பில் குவாலிட்டி ஆஃப் ஃபோர்ட். அப்போ வந்தப்பே பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்துட்டு அப்படி தான். நான் அப்படியே ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். லைக் 30 km/h வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருப்போம் சாலிடாக. உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ரேட்லிங் நாய்ஸும் கிடையாது. ஈவன் சஸ்பென்ஷன் நாய்ஸ் கூட கிடையாது இந்த வண்டியில். அதுதான் வந்துட்டு இந்த வண்டியோட வந்துட்டு மையமனே சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் வந்துட்டு ஃபுல் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எம்டி ரோச் ஓகே. கரெக்டாக அந்த 3000 RPM தான் பில்ட் ஆகுது. பட் 5000 RPM ஒன்றதுலேருந்து தான் வந்துட்டு சூப்பராக ரேவ் ஆகுது. எஸ், இந்த 4000 RPM தான் வந்துட்டு க்ளீனாக ரேவ் ஆகுது. வண்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கியரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. அகெயின் த்ராட்டில் பாட்டிலெலாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது இப்போ வரைக்குமே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-110 போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பீடா மீட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபுல் த்ராட்டில் போயிட்டுருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 120-130 இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வண்டியை யூட்டர்ன் போட்டுக்கலாம். வண்டி ஓட்டுனதை பார்த்துருப்பீங்க. பள்ளமாந்த ரோடாக சரி இல்லை தார் ரோடாக இருந்தாலும் சரி, எந்த ரோட்லேயே இருந்தாலும் வண்டி வந்துட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கும். வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸே இருக்காது. எப்படி சொல்கிறது, வண்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு இது அதனால தான் அப்படி ஃபீல் ஆச்சு. ஆஃப் ரோட்லேயும் சரி ஆன் ரோட்லேயும் சரி வண்டி நிறுத்தவே தேவை. போகிற ஸ்பீடில் அப்படியே நான் வந்துட்டு ஹேண்ட் பிரேக் தூக்கணும்னா ஸ்லைடிங்லேயே அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஈவன் தோ ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், பட் நான் வந்துட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபன் கொடுக்கும். ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா பவர் இறங்கிருச்சு, திரும்பி அதை பவர் ஏற்றணும். மேபி ஒரு ட்ரிஃப்ட் காராக பிளான் போட்டோம். பட் பட்ஜெட் வைஸ்க்கு இந்த காருக்கு அவ்வளோ செலவு பண்ணுறதுலாம் யோசித்தேன். மேபி அது ஃப்யூச்சரில் அந்த மாட்ஸ்லாம் வரும், பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐகானை பற்றி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு ஐகான் வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு ஃபன்னான மிஷின்றது தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த காரில் என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு ஃபன் பண்ணணும், இல்லை என்னென்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட் கிரேசி ஐடியாஸ் உங்களுக்கு தோன்றது இல்லை அப்ளை பண்ணுறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதுலேருந்து எதனா ஒரு ஐடியாஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாஸ் நம்ம வந்துட்டு இந்த காரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பை கைஸ்.